சனாதன தர்மத்தை புறக்கணிக்கும் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வராது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா, சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை ஏமாற்றும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் மீண்டும் ஒருபோதும் ஆட்சிக்கு வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சுதந்திரத்திற்கு பிறகு சனாதன மரபுகளை பின்பற்றுபவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்தனர். சனாதன தர்மத்திற்கு உரிய முக்கியத்துவம் அளித்து அதன் கொள்கைகளின்படி ஆட்சி செய்யும் ஒரு அரசை எதிர்பார்த்தனர். குஜராத்தின் மகன் நரேந்திர மோடி கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நாட்டை வழிநடத்துகிறார். பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சியில் சுமார் 550 ஆண்டுகளுக்கும் முன்னர் அழிக்கப்பட்ட ராமரின் கோயிலானது கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த தருணத்துக்காக நூற்றாண்டுகளாக காத்திருந்த மக்களின் நெடுநாள் விருப்பம் நிறைவேறியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளாக மோடி அரசால் எடுக்கப்பட்ட பல்வேறு முடிவுகளும் முன்னெடுப்புகளும் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது, முத்தலாக் ஒழிக்கப்பட்டது, அனைத்து மதத்துக்கும் பொது சிவில் சட்டம் முன்னெடுக்கப்பட்டது, பழங்கால பாரம்பரியங்களுக்கு புத்துயிர் கொடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. யோகா, ஆயுர்வேதம், பசு பாதுகாப்பு, பத்ரிநாத், கேதார்நாத், காசி விஸ்வநாதர், சோம்நாத் உள்ளிட்ட முக்கிய புனித தலங்களை புனரமைப்பதற்கான முயற்சிகளும் இந்த 11 ஆண்டுகளில் எடுக்கப்பட்டுள்ளன. சனாதன தர்மத்தின் மதிப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் பேசியுள்ளார்.